ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆணுறுப்பிலிருந்து சீவு வெளியே வருது, சொட்டாக வெளியே வருது. ஒரு வாட்டி பிளட் ரத்தம் மிக்ஸ் பண்ணி வெளியே இந்த பஸ் மாதிரி வருது, சில் மாதிரி வருது. சார், இது ஏதாச்சும் மேஜர் இஷ்யூவா சொல்லுங்கள். ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம் எதனால் வரும், ஸோ என்ன தீர்வு இருக்கா, சொல்யூஷன் இருக்கா, வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த டாப்பிக்குள்ளே போனால், ஆணுறுப்பிலேருந்து வருது சார், இது ஏதாச்சும் மேஜர் இஷ்யூவா சொல்லுங்கள் சார். சில நண்பர்கள் கேட்டாங்க, ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கனியரியா இன்ஃபெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். நெசீரியா கனியரியா ஒரு பாக்டீரியானால் வரக்கூடிய ஒரு செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். நீங்கள் எந்த கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ அவங்களுக்கு இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறீங்களே, அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருந்தால் அவங்கள்ட்ட உங்களுக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த ரீசெண்டாக எனக்கு கால் பண்ணி ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண பேஷண்ட்ஸ் சார், எங்கள் ஒய்ஃபு ஒயிட் டிசார்ஜில் இருந்தால் அந்த டைம் நான் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டேன், இந்த டைமில் இந்த ப்ராப்ளம் வந்தது. ஸோ நிறைய பேர் இந்த வார்த்தை சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ நீங்கள் ஒயிட் டிசார்ஜ் இந்த டைமில் நீங்கள் தயவு செஞ்சு இன்டர் கோர்ஸ் வச்சுக்காதீங்க. ஒருவேளை இன்டர் கோர்ஸ் வச்சுக்கினாலும் இம்மீடியட்டாக அந்த பெனிஸ் ஆணுறுப்பை க்ளீன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்படி க்ளீன் பண்ணால் உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி இன்ஃபெக்ட் ஆகாது. உங்களுக்கு இது ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், STD இன்ஃபெக்ஷன். ஸோ இது கிளியர் பண்ணிக்கலாம். சில பேர் ஸ்டார்டிங்கில் அந்த வரும்போது ஸோ இதே லைட்டாக இன்ஃபெக்ஷன், இது மேஜராக ப்ராப்ளம் இல்லை. ஸோ நிறைய பேர் லைட் பண்ணி சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து ஸோ நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்களா, நம்ம வீடியோஸில் நம்பர் இருக்கும். ஸோ எனக்கு கால் பண்ணிங்களா கூட உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால் வந்துச்சு, ஸோ ட்ரீட்மெண்ட் இப்படி ஸோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் வரும்போதே ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரீட் பண்ணிங்க. பட் சில பேர் க்ரானிக்காக விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில நாள் அப்புறம் இது ஏதோ சின்ன ப்ராப்ளம், ஸ்மால் ப்ராப்ளம் அப்படியே விட்டுறாங்க. ஸோ இப்படி விட்டுரும்போது அது உங்களுக்கே ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ கிளாமிடியா இன்ஃபெக்ஷன், ஸோ இதே மாதிரி சேம் சிம்டம்ஸு வரும், சொட்ட வரும், லைட்டாக ரத்தம் மிக்ஸ் பண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது இது கிளாமிடியா இன்ஃபெக்ஷன் சொல்லிக்கலாம். இது ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் தான். இது கொனேரியா இன்ஃபெக்ஷன், கிளாமிடியா இன்ஃபெக்ஷன் ரெண்டும் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ போத் சேம் சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ட்ரீட் பண்ண கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவும் டென்ஷன் எடுக்க வேண்டிய தேவையில்லை. பட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் பார்த்து எடுக்க வேண்டி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கிளியர் ஆகிடும். ஸோ சில பேர் இந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ வீடியோவில் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.